கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குறிச்சான நாளின் தியான வசனம் நெகேமியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குப்பைமேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் கட்டினார்கள். பழைய வாசலின் அருகே அர்மாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிராக இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே அனேயாவின் குமாரன் அத்தூஸ் பழுது பார்த்து கட்டினான். இப்படி பழைய வாசல்களும் அதன் அருகே உள்ள அனைத்தும் அவரவர் வீட்டுக்கு எதிராக அவரவர் கட்டினார்கள். மற்ற பங்கையும் சூளைகள் இருந்த இடங்களில் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் ஆரீமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோவாபின் குமாரன் அசூபும் பழுது பார்த்து கட்டினார்கள். எருசலேமிலே செங்கல் சூளைகள் அதிகம் இருந்தது. அந்த இடங்களில் உள்ள மதில் சுவர்களையும் இடித்து சுட்டெரித்து போடப்பட்டிருந்தது. அவைகளையும் கட்டினார்கள். அவைகளின் அருகே எருசலேம் பட்டணத்தில் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். எருசலேமிலே பாதி பட்டணத்துக்கு பிரபுக்கள் மறுபாதி பட்டணத்துக்கு பிரபுக்கள் எல்லாரும் இருந்தும் அலங்கம் உடைவிட்டதாகவும் வாசல்கள் எல்லாம் சுட்டெரித்து போடப்பட்டதாகவும் கிடந்திருக்கிறது. உள்ளூரில் இருக்கிறவர்களுக்கு இவைகளை நாம் தானே கட்ட வேண்டும் என்கிற அக்கறை இல்லாமலும் அதனை குறித்த யோசனையும் இல்லாமலும் மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனோனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதனை கட்டி அதற்கு கதவுகளும் பூட்டுகளும் தாழ்பால்களும் போட்டு குப்பைமேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் கட்டினார்கள். பள்ளத்தாக்கு வாசல்களுக்கு அடுத்ததாக வலு சர்ப்ப துறவு இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக குப்பைமேட்டு வாசல் இருக்கிறது. அவர்கள் பள்ளத்தாக்கின் வாசல் கடந்து வலு சர்ப்ப துறவிலிருந்து குப்பைமேட்டு வாசல் வரைக்கும் உள்ள 1000 முழம் தூரத்துக்கும் உள்ள அலங்கத்தை பழுது பார்த்து கட்டினார்கள். அந்த அளவுக்கு நெகேமியா மக்களை உற்சாகப்படுத்தி கட்ட வைத்திருக்கிறான். இப்படித்தான் ஒருவர் ஊழிய அழைப்பு பெற்றார். அதனால் அவர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். அதற்காக 1 வருட காலமாக ஜெபித்து கொண்டே இருந்தார். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்னவென்றால் கிராமம் கிராமமாக சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்பதாகும். ஆகவே அவர் 1000 கிராமங்களை தத்தெடுத்து ஆண்டவரை அறியாத கிராமங்களாக தத்தெடுத்து ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துவதுதான் நோக்கம். அப்படியே அவர் அவர்களுக்கு துணையாக இன்னும் சில ஊழியர்களை தமக்கு துணையாக தேர்ந்தெடுத்து தன்னோடே கூட வைத்து கொண்டார். பின்பு அவர்கள் கிராமம் கிராமமாக சென்றனர். இவரும் சென்றார். அவர்கள் ஊழியத்தின் தலைப்பு 1000 கிராம ஊழியங்கள் என்பதாகும். சில நன்கொடையாளர்களிடம் ஊழியத்திற்காக அந்தந்த கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, கல்வி கற்க முடியாத வசதி வாய்ப்பில்லாதவர்களுக்கு உதவித்தொகை மூலம் படிக்க வைப்பது, இலவசமான டியூஷன் எடுப்பது போன்ற ஊழியங்கள் மூலம் மக்களை சந்தித்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி கூறினார்கள். அந்த ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் வயதாவதற்குள்ளாக 1000 கிராமங்களையும் சந்தித்து விட்டார்கள். அந்த கிராமங்களில் உள்ள மக்களுக்கும் ஆண்டவரை சொல்லிக் கொடுத்து அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எவ்வாறு ஊழியத்திலே ஈடுபடுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்று நெகேமியாவின் காலத்தில் மக்கள் பள்ளத்தாக்கின் வாசல்களில் இருந்து குப்பைமேட்டு வாசல் வரைக்கும் 1000 முழம் அலங்கத்தை கட்டினார்கள். மக்கள் அவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஊழியரும் தன்னோடு சில ஊழியரை சேர்த்து கொண்டு 1000 கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். இப்படி நாம் ஒவ்வொருவரும் எழும்பினால் ஆண்டவருக்காக ஆயிரக்கணக்கான ஆத்மாவை ஆதாயப்படுத்தலாம். அப்படி நாம் ஆண்டவருக்காக 1000 கணக்கான ஆத்மாக்களை அறுவடை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொருவரும் தனக்கு என்று ஆயிரக்கணக்கான ஆத்மாவை ஆதாயப்படுத்தி ஆண்டவரிடத்தில் செல்லுகிற பொழுது 1000 ஆத்மாக்களோடு செல்ல நீர் உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.